ஜவுளி தொழில் எல்லாமே முக்கால்வாசி நலிஞ்சு போச்சு. பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரோட்ல 30 ரோடு பக்கம் போடாமே தான் இருக்கு. கல்வி மட்டுமே யாராலும் பறிக்க முடியாத சொத்து. மேல சோலார் பிளான் மூலியமா மக்களுக்கு ஏதாவது சேவைகள் செய்யலாம். ஏட்டுல சொரக்காயின்னு இருக்கும், ஆனா கறிக்கு உதவாது. ஊர் பக்கம் சிங்கப்பெண் எங்க இருக்காங்கன்னு தறி உடைச்சு போட்டிருக்கான்னு வந்து பாருங்க. ஜவுளி தறி எத்தனை பேர் செத்துட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனா எந்தவித மற்ற கண்ட்ரி உலக அளவில் பார்க்கறத விட இந்த நம்ம கண்ட்ரியில பெருசா பட்ஜெட்னால ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையுதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அறிவிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. என்னன்னா அன்றாட தேவையில இருந்து நம்ம கட்டுமான பொருள்ல இருந்து சாப்பிட்ற பொருள்ல இருந்து காய்கறி விலையில இருந்து எல்லாமே ஏறிட்டே தான் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்தவித நடவடிக்கை அரசு எடுக்கிறாங்களாங்கிற விஷயம் நமக்கு தெரியல. இப்ப சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நிதி உதவி ஒதுக்கி இருக்காங்க. இப்ப 1000 கோடி ரூபாய் இப்ப பள்ளிப்பாளையம் பகுதி, இது சுற்று வட்டாரத்தில் இருக்க சேலம், நாமக்கல் இந்த பகுதியில் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். இங்க நிறைய பொல்யூஷன்ல இருந்து எல்லாமே இருக்கு. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யறாங்களே ஒழிய அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்களாங்கிறது எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. மக்களாக எங்களுக்கு பொதுமக்களுக்கு எந்தவித இதுவும் தெரியல. நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளையத்தில் ஜவுளி தொழில் எல்லாமே முக்கால்வாசி நலிஞ்சு போச்சு. ஆனால் இது வரைக்கும் டெவலப் ஆகிற மாதிரியே தெரியல. நசிஞ்சு போன தொழிலுக்கு நிதி ஒதுக்கி என்ன பிரயோஜனம்? அதிகாரிகள்லாம் ஆய்வு செஞ்சு ஏன் தொழில் இந்த மாதிரி இருக்கு, ஏன் இந்த மாதிரி நலிவடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு தொழிலை மறுபடியும் மென்மேலும் வளர்றதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற கல்வி தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் ஆல்ரெடி இருக்குங்க. ஒன்றும் பேட் கண்டிஷன் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? மறுபடியும் இருக்கிற பழைய பள்ளியை பராமரிப்பு பண்ணி நீட்டாக கொண்டு போனால் டீச்சர்ஸ் போட்டு இது பண்ணால் நல்லா இருக்குங்க. இதை விட்டுட்டு மறுபடியும் புது பள்ளி ஆரம்பிச்சா பழைய பள்ளியோட நிலைமை என்ன? ஸோ பள்ளி கல்விக்காக மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் காமராஜர் மாடல் ஸ்கூல்னு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் வரவேற்கிறாங்க, ரசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த தளபதி அரசு மக்களுக்கான அரசுங்கிறத மறுபடியும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரோடு போடவே இல்லை. நிறைய இடத்துல போடாமே அப்படியே தான் இருக்கிறாங்க. எல்லா ரோடும் பார்த்தீங்கன்னா மேடும் குண்டு குழியுமா அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பஞ்சாயத்துலேயே பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரோட்ல 30 ரோடு பக்கம் போடாமே தான் இருக்கு. குண்டும் குழியுமா ஏகப்பட்ட இதாக தான் இருக்கு. இந்த 9300 கோடின்னு பார்த்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயம் தான். எங்கள் தளபதி ஆட்சியில் எப்பயுமே நல்ல விஷயத்தை கொண்டு போறது முன்னோக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது விளையாட்டுத்துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது வருங்காலத்தில் ஏழை மாணவர்கள் படிக்கும் போதே விளையாட்டுத்துறையில ஆர்வம் காட்டி அவங்க ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகையை செஞ்சிருக்கிறாங்க. கல்வி மட்டுமே யாராலும் பறிக்க முடியாத சொத்து. கடந்த ஆட்சியில 2026 இடைக்கால பட்ஜெட்ல கூட திராவிட மாடல் அரசு 48,534 கோடி ரூபாய் கல்விக்காக நிதி ஒதுக்கி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற பட்ஜெட்ல வெறும் 44,000 கோடி தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. என்றைக்குமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை இந்த தாவேக அரசு உறுதிப்படுத்த மறந்துவிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். மக்களுக்கான தேவைகள் என்னவோ அடிப்படை தேவை அதை பண்ணணும். சோலார் பிளான்ட் திட்டங்கள் சொல்றாங்க. சோலார் பிளான்ட் இப்போ விசைத்தறி இருக்குதுன்னா அதுக்கு மேலே அவங்களே இலவச மின்சார திட்டங்கள்லாம் கொடுத்து மேலே சோலார் பிளான்ட் மூலியமா மக்களுக்கு ஏதாவது சேவைகள் செய்யலாம். ஆனால் அதுக்கான திட்டங்கள் எதுவுமே இந்த அரசு செய்யறது இல்லை. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டைகள் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தூர்வாரணும்னு சொன்னா கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகும். இந்த சூழ்நிலையில நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது இது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகமாக தான் பார்க்க முடியுமே ஒழிய எந்த வகையிலும் கூட நதிகள் இணைப்புன்ற பேர்ல வேணா இருக்கலாம். ஏட்டுல சொரக்காயின்னு இருக்கும், ஆனா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது மக்களுக்கு பயன்பெறாத ஒரு பெயரளவில் இருக்கக்கூடிய நதிநீர் இணைப்பின் பெயரை மட்டும் வச்சுக்கலாம். மற்றது மக்களுக்கு எந்த பயனும் இதனால கிடையாதுங்கிறத என்னுடைய கருத்து. உள்ளபடியே பெண்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி சிங்கப்பெண் படை உருவாக்கப்பட்டது. தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தமிழக மக்கள் சார்பாக வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் என்பது இருவேறு கருத்து யாருக்கு இல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீர்நிலைகளிலும் காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தமிழ் கண்டதோர் பொருணி நதியில் பாரதி சொன்ன அத்தனை நதிகளும் இன்னைக்கு வறண்டு போய் தான் கிடைக்குது.
ஆனா இந்த 1700 கோடி ரூபாய் வச்சு சுற்றுச்சூழல் வந்து இந்த மாதிரி நீர் இல்லாத சமயத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது எதன் அடிப்படையில இந்த நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக இந்த பட்ஜெட்ல சொல்லலாங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 350 கோடி எதுக்குன்னு தெரியல. இங்க வந்து சொல்ல போனா எங்க ஊர் பக்கங்கள சிங்கப்பெண் எங்க இருக்காங்கன்னு தெரியல. சும்மா பேருக்கு மட்டும் தான் இருக்காங்களே தவிர இங்க வந்து நடைமுறைக்கு எந்த சிங்கப்பெண்ணும் எந்த ஒரு இதே கிடையாது. பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மாதிரி ஒடிஞ்சு போன மாதிரி இப்ப கைத்தறியோ இல்ல விசைத்தறியோ எல்லாம் கொண்டு போய் எடைக்கு போட்டுட்டு இருக்காங்க, விரவறிக்கை போட்டுட்டு இருக்காங்க. இது நீங்க ஜவுளித்துறைக்கு 2000 கோடி ஒதுக்கி என்ன பண்றது சொல்லுங்க? பக்கத்தால தான் அமைச்சரா போட்டிருக்கீங்க, ஜவுளித்துறை அமைச்சரா பாலாஜிங்க வந்து எத்தனை பட்டையை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு, எத்தனை நெசவு போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பொங்கல் பரிசா நான் 8 முளை வேஷ்டி 4 முளை பண்ணியிருக்கிறீங்க. இதுல என்னத்தை வச்சு என்னத்த மக்கள் வந்து பிழைக்க போறாங்க? எல்லாரும் சாவர கண்டிஷன். இன்னைக்கு வாங்க பாலத்துக்கு 9ஆம் படிம்பாங்க, அங்கதான் இரும்பு கடை, அதுல எத்தனை தறி உடைச்சு போட்டிருக்கான்னு வந்து பாருங்க. ஜவுளித்துறை எத்தனை பேர் செத்துட்டு இருக்கான்னு வந்து பாருங்க.